அரசுமுறை பயணமாக வெளிநாடு சென்று இன்று சென்னை திரும்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். லண்டனிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை 7:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். இந்நிலையில் விமான நிலையம் முதல் கத்திப்பாரா வரையில் முதல்வருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு வழங்க உள்ளனர். தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, பிரிட்டன் சென்ற ஸ்டாலின் முன்னிலையில் 15,516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை டிஜிபி அலுவலக வாயிலில் விசிக நிர்வாகிகளோடு மோதல் ஏற்பட்ட வழக்கில் புரட்சித் தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டார். அடையாறு சாஸ்திரி நகர் வீட்டில் கைது செய்யப்பட்ட அவர் மீது ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் நடத்துதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் மெரினா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசிக நிர்வாகி திலீபன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி எழும்பூரில் உள்ள நீதிமன்ற குடியிருப்பில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர் முதலில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு இரத்த அழுத்தத்தில் மாறுபாடு ஏற்பட்டதால் மருத்துவர் பரிந்துரையின் பேரில் மூர்த்தி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவ பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இன்னும் சில தினங்கள் மருத்துவ மேற்பார்வையில் வைக்கப்படுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாநாடு நடைபெற்றது. வாக்குத்திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வாக்குத்திருட்டில் ஈடுபட்டு வெற்றி பெற்றுள்ளது. ஆகவே உடனடியாக பதவி விலக வேண்டும் என மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. தாமிரபரணி நதி தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடி தொல்லியல் ஆய்வுகளின் அறிக்கையை தடுத்து தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு அறியவிடாமல் தடுக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் வாக்குத்திருட்டை தடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என உறுதிமொழியும் மாநாட்டில் எடுக்கப்பட்டது. சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் மக்கள், விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர். திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியதால் வெப்பம் தணிந்ததோடு கோடை பயிர்களுக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது.